12 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை கூடலூர் அருகே ஆற்றில் சிக்கிய கார் 3 நாட்களுக்கு பிறகு மீட்பு. கிரேன் உதவியுடன் மீட்ட தீயணைப்பு வீரர்கள். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 26 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதி கனமழை. எமரால் பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை பரவியதாக வானிலை மையம் தகவல். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆபத்தான பகுதியில் குளிப்பதற்கு தடை. நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் தடுப்பு வேலியில் உள்ள 2 பகுதிகளில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை கொளத்தூரில் முதியோர் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்தார். அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபுவின் கைக்கு துப்பாக்கி வந்தது எப்படி? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. IPL நிறைவு விழாவில் முப்படைகளுக்கும் கௌரவம். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய மக்களை காத்ததால் முடிவு என்று BCCI அறிவிப்பு. குஜராத்தின் காந்திநகர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வழிநெடுகிலும் மலர் தூவி வரவேற்ற மக்கள். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் இண்டஸ்ட்ரியல் லா பாட வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு விசாரணை தொடக்கம். கோவை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலில் தாலி உள்ளிட்ட தங்க நகைகள் திருட்டு. ஒப்பந்த ஊழியரை கைது செய்து விசாரணை. சீர்காழியில் ஹாரன் மூலமாக அதிக ஒலி எழுப்பி பேருந்து. 10,500 ரூபாய் அபராதம் விதிப்பு. திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டில் சாலையின் நடுவே தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளான கார். காரில் இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். IPL-இல் இன்று நடைபெறக்கூடிய கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு லக்னோ அணிகள் மோதல். எலிமினேட்டர் போட்டியில் மும்பையுடன் மோதப்போவது யார் என்பது முடிவாக வாய்ப்பு. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் நடைப்பந்தயத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த செர்வினுக்கு வெண்கலம். 20 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 21 நிமிடங்களில் கடந்தார். காசாவில் மிகவும் மோசமாகும் உணவு தட்டுப்பாடு. குப்பையில் உணவு கிடைக்குமா என்று தேடும் பெண். வணக்கம். 12 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை கூடலூர் அருகே ஆற்றில் சிக்கிய கார் 3 நாட்களுக்கு பிறகு மீட்பு. கிரேன் உதவியுடன் மீட்ட தீயணைப்பு வீரர்கள். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 26 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதி கனமழை. எமரால் பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவு.
வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை பரவியதாக வானிலை மையம் தகவல். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆபத்தான பகுதியில் குளிப்பதற்கு தடை. நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் தடுப்பு வேலியில் உள்ள 2 பகுதிகளில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை கொளத்தூரில் முதியோர் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்தார். அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபுவின் கைக்கு துப்பாக்கி வந்தது எப்படி? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஐபிஎல் நிறைவு விழாவில் முப்படைகளுக்கும் கௌரவம். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய மக்களை காத்ததால் முடிவு என்று பிசிசிஐ அறிவிப்பு. குஜராத்தின் காந்திநகர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வழிநெடுகிலும் மலர் தூவி வரவேற்ற மக்கள். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் இண்டஸ்ட்ரியல் லா பாட வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு விசாரணை தொடக்கம். கோவை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலில் தாலி உள்ளிட்ட தங்க நகைகள் திருட்டு. ஒப்பந்த ஊழியரை கைது செய்து விசாரணை. சீர்காழியில் ஹாரன் மூலமாக அதிக ஒலி எழுப்பி பேருந்து. 10,500 ரூபாய் அபராதம் விதிப்பு. திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டில் சாலையின் நடுவே தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளான கார். காரில் இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். ஐபிஎல்லில் இன்று நடைபெறக்கூடிய கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு லக்னோ அணிகள் மோதல். எலிமினேட்டர் போட்டியில் மும்பையுடன் மோதப்போவது யார் என்பது முடிவாக வாய்ப்பு. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் நடைப்பந்தயத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த செர்வினுக்கு வெண்கலம். 20 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 21 நிமிடங்களில் கடந்தார். காசாவில் மிகவும் மோசமாகும் உணவு தட்டுப்பாடு. குப்பையில் உணவு கிடைக்குமா என்று தேடும் பெண்.